என்னுடைய மகன் ரொம்ப வெறிச்சு போயிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு வாரம் கழிச்சு உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். ஆமே. உங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லையா? ஒரு வாரம் கழிச்சு இந்த முகத்தை வாரம் இந்த வாரத்தை தான் பார்க்குறோன்ற மாதிரிலாம் எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஒரு வாரம் கழிச்சு சிஸ்டரை பார்க்குறோமே அப்படின்னு. ஆமே. கையில் உயர் தலையிலேயே சொல்லலாமா? ஏழுவினா நாங்கள் பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் நான் பார்த்து ஒரு வாரம் ஆச்சு சிஸ்டர். ஒரு வாரம் ஆச்சு அவங்கள பார்த்து. இன்னைக்கு மறுபடியும் சபையில தான் நான் பார்க்குறேன். ஒரு வாரம் கர்த்தர் நம்மளை கிருபையாய் பாதுகாத்து மறுபடியும் நம்ம குடும்பத்தை என்ன பண்ணியிருக்காரு? குடும்பமாய் கூட்டி சேர்த்து எல்லா உலகங்களையும் பார்க்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நேரம் தாமதிக்காம வேகமாய் வந்து நாளினுடைய செய்திக்குள்ளையாக கடந்து போகிறேன். குரூப்ல இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் போஸ்ட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் வீக். எத்தனை பேர் பார்த்தீங்க? ஐயோ, என்ன தப்பான கொஸ்டின்லாம் கேட்குறீங்க? மார்க்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்லுங்க. இப்போதான் எடுக்கிறவங்க மொபைல என்ன போஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு நானே சொல்லிடுறேன். எடுத்தவர்கள் என்னோடு சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவுக்கு எழுதின 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஜோஷுவா சாப்டர் 3 verses 5. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஆமென். இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். நம்ம லாஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணியிருந்தோம். நான் என்ன செய்தி ஆயத்தப்படுத்தலாம் அப்படின்றப்போ எனக்கு எப்பவுமே அது என்னவோ தெரியும், அந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தையே கொஞ்சம் தியானிக்கலாமே, சபையோட அதே ஷேர் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்தது. இந்த வசனத்தை நான் படிக்கும்போது இதில் இன்னும் கொஞ்சம், இது ஆக்சுவலாக எனக்கு பெரிய சப்ஜெக்டு. நான் ரொம்ப புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக கொண்டு போய் நம்ம சீக்கிரமாக கரெக்டாக டைமுக்கு முடிச்சுக்கலாம். இந்த வசனம் வந்து நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த செய்தியோட தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த முதல் பாட்டு வந்து அப்படிதான் வரும். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இப்போ ஒரு குட்டி எக்ஸசைஸ் பண்ணலாம். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்ல போறீங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமே. சிரிச்சுக்கிட்டே சொல்ல போறீங்க. நீங்க அழுதுகிட்டே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்காது. நல்ல பரவாயில்ல, பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாம அவங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டியது அவங்க மனசுல இருக்கும். ஆமே. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து ஒரு செகண்ட் பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து, கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அப்படி முன்னாடி பின்னாடி எல்லாம் திருப்பி சொல்லலாம். அப்படியே ஒரே இடத்துல சொல்லக்கூடாது. ஆமே. கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்திலே அற்புதங்களை செய்வார். ஆமென். சத்தமா அந்த நாகராஜன் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க. அப்படி சொல்லணும். கர்த்தர் இந்த மாதத்திலே பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும். ஆமென் என்றும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த வசனம் வந்து யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அப்படின்னு. கர்த்தர் என்ன அற்புதம் செய்தார் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வேகமா கடந்து போயிடலாம். அற்புதங்களை செய்வாருன்னு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொன்னாரு. அதுக்கு பின்வருகிற வசனங்கள்ல அற்புதம் நடந்துரும். ஆமே. என்ன அற்புதம்ன்றது தெரியும்ல எல்லாருக்கும். ரீவைண்ட் பண்ணி விடவா? எதுக்காக சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மறுநாள் இந்த வசனத்தை சொன்ன அடுத்த ஒரு இன்சிடென்ட் என்ன நடக்கணும்னா, அவங்களுக்கு முன்பாக ஒரு யோர்தான் நதி இருந்தது. ஒரு நதி, நான் எல்லாருக்கும் புரியுற மாதிரியே பேசுறேன். ஒரு நதி இருக்கு. அந்த நதியை அவங்க கடக்கணும். அந்த அற்புதம் அவங்க நடக்கணும். அதுதான், புரியுதா? ஒரு நதி இருக்கு, அந்த நதியை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகணும். அந்த அற்புதம் அவங்க நடந்தாதான் அடுத்து அவங்க முன்னேறி செல்ல முடியும் அவங்களுடைய பிரயாணத்துல. இப்படி கூட சொல்லலாம், அவங்களுடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த யோர்தான் நதியை கடந்தாதான் அடுத்தது கர்த்தர் அவங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு சூழ்நிலையில வந்து நிக்கிறாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். நம்ம அவங்களுடைய சரித்திரம் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? 430 வருஷம் அங்க இருந்தாங்க எகிப்துல. 40 வருஷம் என்ன பண்ணாங்க? வனாந்திரத்துல இருந்தாங்க. அந்த 40 வருடத்தினுடைய முடிவு தான் இவங்க இப்ப இங்க நிக்கிற இந்த இடம். இந்த 40 வருஷம் இவங்க வந்து எதற்காக வந்தாங்களோ, எல்லாருக்கும் எதுக்காக வந்தாங்க? கானானை சுதந்திரிப்பதற்காக வந்தாங்க இல்லையா? அந்த 40 வருஷம் அவங்க பிரயாணப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த கானானை அவங்க சுதந்திரித்துக் கொள்ளணும். அதற்காக தான் அவங்க பிரயாணப்படுகிறாங்க. இந்த யோர்தான் நதி அவங்க கடந்துட்டாங்கன்னா அடுத்தது அவங்க எங்க கால் வைப்பாங்க?
அவங்களுடைய கால் எங்க பதிக்கப்படும்? கானான்ல தான் பதிக்கப்படும். புரிகிறதா? சோ அதுதான் அந்த ஆசீர்வாதம் தான் கர்த்தர் அவங்களுக்கு வைத்திருந்த ஆசீர்வாதம். இந்த 40 வருடங்கள் அவங்க பட்ட அவமானங்கள், வனாந்தரத்தில் அவங்க பட்ட கஷ்டங்கள், ஒரே உடைய உடுத்தி ஒரே செருப்பு போட்டு, கர்த்தர் எதையும் பழசாக்கவே இல்லை. 40 வருஷமும் ஒரே உடையில தான் இருந்தாங்க. அவங்க செருப்பும் பழசே ஆகல. அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு ஆதாரமா. 40 வருடங்கள் நிறைய எதிரிகளை அவங்க என்ன பண்ணாங்க? கொஞ்சம் அவர்களுடைய அந்த பாதைகள் எல்லாம் கடந்துதான் வந்தாங்க. ஆனா இந்த யோர்தான் நதியில வரும்போது மட்டும்தான் கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள், நாளைக்கு உனக்கு அற்புதம் நடக்கும். அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் அவங்களுக்கு. ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவங்களுக்கு நடைபெற போகிற ஒரு காரியம். அப்போ இந்த யோர்தான் நதியை நான் சொன்னது போல இந்த யோர்தான் நதியை அவங்க கடந்துட்டாங்க அப்படின்னா அவங்க 40 வருடம் பட்ட கஷ்டங்கள், அதற்கப்புறம் கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த நிலம், அந்த வாக்கு அவர் முற்பிதாங்களுக்கு வாக்கு பண்ணினார்ல, நான் உன்னை இந்த தேசத்துல பருகி பெருக பண்ணுவேன், அந்த கானான் தேசத்தை குறித்து தான் சொல்லியிருப்பாரு. அப்போ இந்த தேசத்துலதான் அவர் இந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்காக தான் அவர் எகிப்தை விட்டு அவங்களை என்ன பண்றாரு? பிடிச்சு தனியா கொண்டு வர்றாரு, இந்த கானான் தேசத்துக்கு கொண்டு வருகிறதுக்காக தான். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வந்து நிக்குது? ஒரு நதி, யோர்தான். யோர்தான் அப்படின்ற ஒரு ரிவர் என்ன பண்ணிருச்சு? முன்னாடி நின்றுச்சு. இந்த யோர்தான் நதியை அவங்களால ஈஸியா கடக்க முடியாது. ஏன் அப்படின்னா யோர்தான் நதியை குறித்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருக்கு. இந்த யோர்தான் நதி சின்ன நதி தான். ஆனா அந்த நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தான் நதி கரையில இருந்த அந்த நேரம் வெள்ளம் வருகிற நேரம். நீங்க அதற்கு முன்னாடி வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அது ஒரு ஹார்வெஸ்ட் டைம், அறுப்பு காலம். அந்த அறுப்பு காலம்ல யோர்தான் நதியில என்ன பண்ணோம்னா வெள்ளம் பிரவாகித்து வரும். புரியுதா? இப்ப நம்ம ஊர்ல இப்ப எங்கேயாவது அணையோ இல்ல ஏதோ திறந்து விட்டாங்க அப்படின்னா மழை காலத்துல அப்ப நிறைய எச்சரிக்கை கொடுப்பாங்க. பொதுமக்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? எவாக்குவேட் பண்ணுவாங்க. அந்த நதியோரத்துல இருந்து நீங்க வாங்க, ஏன்னா வெள்ளம் பிரவாகித்து வரும்போது என்ன பண்ணும்? கரையோர இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் ஆபத்து அப்படின்னு சொல்லி எவாக்குவேட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த நதியை இவங்க கடந்தாதான் இவங்க என்ன பண்ண முடியும்? அடுத்த கானான் தேசத்துக்கு, அவங்களுக்கு முன்னாடி சுதந்திரமாக வைக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு, கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்துக்கு இவங்களால போக முடியும். கர்த்தர் அந்த இடத்திலே அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன பண்ணாரு அப்படின்னா யோர்தான் நதியை கடக்க பண்ணினார். ஆமென். சரித்திரத்தை தான் நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன், புரியுற மாதிரி நல்ல லேவ் லாங்குவேஜ்ல சொல்லிட்டு இருக்கேன். யோர்தான் நதியை கடக்க பண்ணினார். எப்படி கடக்க பண்ணினார் அப்படின்னா யோர்தான் நதிய 2ஆ பிரிச்சுட்டார். எப்படி 2ஆ பிரிச்சுட்டார்? நாகராஜன் கரெக்ட் ஆக்ஷன் காமிக்கிறாங்க. கரெக்டா இருக்கு. 2ஆ இப்படி என்ன பண்ணிட்டாரு? யோர்தான் நதியை பிரிச்சுட்டாரு. நம்மளால முடியுமா? ஆமென். மனுஷனால கூடுகிற காரியமா? செப்பண்டி லேது கதா, லேது கதா. ராஜி முகத்துல அவன் தெலுங்கு பேசுற உடனே அப்படி ஒரு சீன் வைக்க. தேவனால மட்டும்தான் முடியும். ஆமென். அவர் அதை பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த அற்புதத்தை அவர் செய்தார். அற்புதங்களை செய்வார் என்று யோசுவா சொன்னாரு. என்ன அற்புதம் செய்தார்னா அந்த யோர்தான் நதியை 2ஆய் பிரித்து இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பண்ணினாரு. அப்ப அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? நமக்கு தேவன் என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் அப்படின்றதான் தியானித்து நம்ம வேகமா கடந்து போறோம். ஆமென். அந்த யோர்தான் நதியை அவங்க கடக்கும் போது என்ன அந்த இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு வழி பிறக்கிறது. என்ன நடக்குது? ஒரு வழி. அந்த கர்த்தர் அவங்களுக்கு அந்த நாளிலே செய்த அற்புதத்தினால என்ன பலன் கிடைச்சது அப்படின்றத நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா இன்னும் விவரமா சொல்றேன். அந்த யோர்தான் நதியை 2ஆக பிரித்ததுனால அவங்க கடந்து போகிறதற்கு ஒரு வழி கிடைச்சது. இல்லை அப்படின்னா அவங்களால போக முடியாது. 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய 2வது பகுதியில பாத்தீங்கன்னா 13வது வசனத்திலே படிக்கலாம். சம்பவிப்பது என்னவென்றால் சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். அதுதான் நடந்தது. அந்த தண்ணி வெள்ளம் பிரவாகிச்சு வருகிற அந்த கால சூழ்நிலையில தண்ணி என்ன பண்ணிருச்சு? இவங்க ஆசாரியர்களுடைய கால்கள் அந்த நதியில பட்ட உடனே யோர்தான் 2ஆ பிரிச்சு இந்த சைடு ஒரு வாட்டர் வால், இந்த சைடு ஒரு வாட்டர் வால்.
வாட்டர் ஃபால்ஸ் இல்லை, நான் கரெக்டாக சொல்கிறேன். வாட்டர் ஃபால்ஸ்னா தண்ணி மேலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு என்ன ஆச்சு? வாட்டர் வாலாக மாறிடுச்சு, தண்ணீர் சுவரா மாறிடுச்சு. அந்த தண்ணீர் அந்த எல்லை இரண்டாக பெய்த தண்ணீர் அந்த எல்லையை தாண்டி இப்படி வரவும் இல்லை, ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அந்த எல்லையை தாண்டி வரவும் இல்லை. ரிசர்ச்சர்ஸ் இப்படி சொல்லுகிறது, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரம் அவங்க வந்து கடந்து போறாங்க அப்படின்னு. 3 கிலோமீட்டர் அதற்கும் மேலாக கூட இருந்திருக்கலாம். அது வரைக்கும் இந்த தண்ணீர் என்ன பண்ணிருக்கு, 2 பக்கமும் ஒரு மதில் சுவர் மாதிரி இவங்களுக்கு விலகி வழி விட்டுருச்சு. அப்ப அவ வழி விடும்போது என்ன ஆகுது, பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வராங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 1-2 6 லட்சம் புருஷர்கள். அப்பவே 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க 6 லட்சம் புருஷர்கள். அப்ப இந்த சந்ததியில கானான் தேசத்தை சுதந்திரிக்க போற சந்ததியினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம். ஒரு சில பேர் வந்து 30 லட்சம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 30 லட்சம் ஜனங்களும் கடந்து போகிற அளவுக்கு அவர்களுக்கு இந்த யோர்தான் வழிவிட்டு நின்றது ஃபர்ஸ்ட். ஆமே. அடுத்தது இந்த யோர்தான் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இந்த யோர்தானுடைய சூழ்நிலை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் சொன்னது போல கடைசி நிமிஷம் இது கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு ஆசீர்வாதம் தான். அவங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணதே இந்த கானான் தேசத்தை சுதந்திரிச்சு அங்க போய் அவங்க தங்குறதுக்காக தான், அங்க போய் இருக்கிறதுக்காக தான். அப்போ அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்க போய் நிற்கும் போது, இப்ப லாஸ்ட் மினிட்ல நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு எப்படி இருக்கும் இல்ல? நமக்கு முன்னாடி இப்ப நம்ம யோர்தான்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம எதை சொல்ல முடியும்? நமக்கு முன்னாடி எந்த யோர்தான் நதியும் இல்லை. ஆனா யோர்தானை போல நமக்கு என்ன இருக்கு? பிரச்சனைகள் இருக்கு. நமக்கு முன்னாடி சூழ்நிலைகள் இருக்கு. நம்முடைய வேலை ஸ்தலத்திலேயோ இல்ல நம்ம குடும்பத்திலேயோ இல்ல நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலேயோ நமக்கு முன்னாடி ஒரு சில யோர்தான்களை கர்த்தர் வச்சிருப்பார். இருக்கு, எல்லாருக்குமே. எங்களுக்கும் ஒரு சில யோர்தான்கள் இருக்கு. அந்த யோர்தானை கடந்து போனாதான் நமக்கான ஆசீர்வாதம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். இது நடந்தே ஆகணும், இந்த சூழ்நிலை மாறியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். அந்த மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த யோர்தான்ல வந்து தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களால கடக்க முடியாது. ஆனா கர்த்தர் அந்த இடத்திலே அவங்களுக்கு அற்புதம் செய்து என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த நதியை கடந்து அப்புறப்படுத்தினார், ஒரு சூழ்நிலையை கடக்க செய்தார். ஆமே. அடுத்தது இன்னொன்று, இதை குறித்து நான் சொன்னது போல இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். ஆமே. இது மனிதனால செய்ய முடியாது, தேவனால மாத்திரம் தான் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமே. தேவனால மட்டும்தான் இந்த அற்புதத்தை செய்ய முடியும். அவர் இந்த அற்புதத்தை செய்தாரு. அடுத்தது இந்த அற்புதம் நடந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வந்து அதுக்கு முன்னாடி யோசுவாவுக்கும் ஒரு வாக்கு பண்ணியிருப்பாரு. நீங்க 3வது அதிகாரம் 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா தெரியும். யோசுவா, எடுத்தவர்கள் வாசிங்க. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோருக்கும் அறியும்படிக்கும் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நாமே. இதுதான் அடுத்ததான் நடந்த ஒரு அதிசயம். என்ன அப்படின்னா, யோசுவாவுக்கு அவர் இந்த வாக்கு கொடுத்திருப்பாரு. நான் இன்னைக்கு பண்ண போற அதிசயத்தினால, அதாவது என் மூலமா இந்த யோர்தான் பிரிக்கப்பட்டு ஜனங்கள் கடந்து போகும்போது நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்றத அவங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளுவாங்க. எப்படி நான் மோசையோட இருந்து, இதே இன்சிடென்ட் மோசைக்கும் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்? தேவன் மோசையோட இருந்து செங்கடலை 2ஆய் பிரித்து தான் முதல்ல எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வருவாங்க. அதே சேம் இன்சிடென்ட் இங்க திருப்பியும் ரிப்பீட் ஆகும். இந்த இடத்துல என்ன அப்படின்னா, நான் சொல்றது போல அந்த இடத்துல அவங்க வந்து பயத்தோட வந்திருந்தாங்க. ஐயோ நம்ம தப்பிச்சு போகணுமே, பார்வோன் கையில மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான், இவ்வளவு நாள் நம்ம அங்க அடிமையா இருந்து பார்வோன் வந்து நம்மளை கொன்று விடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தோட அந்த செங்கடலை கடந்து போனாங்க. ஆனா இந்த தடவை அவங்க இந்த யோர்தான் நதியை கடந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, இதை கடந்துதான் நமக்கு ஒரு வெற்றி. ஆமே. இது வந்து ஒரு தடங்களாதான் இருக்கு அவங்களுக்கு. ஆனா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, இதை நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா, இந்த யோர்தானை கடந்து நம்ம அக்கறைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வெற்றி அடைஞ்சிட்டோம். அது அவங்க பின்வரும் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துலாம் பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க யோர்தானை கடந்து எரிகோ வந்து கானான்ல தான் இருக்கு. கானான்ல ஒரு பட்டணம் தான் எரிகோ. எரிகோ வந்து ஒரு முக்கியமான பட்டணம் கானான் தேசத்திலே. இந்த வர்த்தகம் என்ன சொல்லுவாங்க, ட்ரேட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பட்டணம் தான் எரிகோ பட்டணம். அதனாலதான் எரிகோக்கு வந்து அவ்வளவு மதில் சுவர் இருந்து அந்த ராஜா அவ்வளவு ப்ரொடக்டிவா வச்சிருந்தாரு. அப்ப இவங்களுடைய மனநிலைமைகள் எப்படி இருக்குன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயம் இல்லை, ஆனா இதை எப்படியாவது நம்ம கடந்தே ஆகணும் அப்படின்ற
அப்படின்ற ஒரு மனநிலைமை வந்துருச்சு. ஏன் அப்படின்னா இதை கடந்து போனாதான் நமக்கு ஆசீர்வாதம், இது கடந்து போனாதான் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும். அதனால அந்த அவங்க யோர்தானுடைய நடுவுல இருக்கும்போது அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, நம்ம இதை எப்படியாவது கடந்து போயிடணும் அப்படின்னு. அது மாத்திரமல்ல, அவங்க கடந்து போகும்போது என்ன இன்னொன்னு நடக்குது, யோசுவாவுக்கு கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதுவும் அங்க நடக்குது. நான் உன் கூட இருந்துதான் செய்யறேன், உன் மூலமா உன் கூட இருந்து நான் செய்யறேன்றத எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்ற வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதே போலதான் இந்த நாளில வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும், இப்ப எனக்கு தெரியாது உங்க முன்னாடி என்ன யோர்தான் இருக்கு இல்லையா, யோர்தான்றது நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நான் ஒப்பிடுகிறேன். இப்ப உங்களுக்கு தெரியாது எனக்கு என்ன யோர்தான் இருக்கு அப்படின்னு, ஆனா நிறைய இருக்கு, கடக்க வேண்டிய யோர்தான் நிறைய இருக்கு. அதே மாதிரி உங்கள்ட்ட தனிப்பட்ட ஜீவியத்துல ஒவ்வொருவருக்கும் கேட்டா நீங்க ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவீங்க. ஆமென். யோர்தானா இது இருக்கிறது, படிப்பு விஷயத்துல சொல்லலாம், ஒரு சின்ன சப்ஜெக்ட் பாஸ் பண்ண முடியலன்னா அது யோர்தான் தான். அந்த வயசு பசங்களுக்கு மேக்ஸ் கஷ்டமா இருக்கு, பாஸ் பண்ண முடியலன்னா இது எப்பதான் முடியுமோ, இந்த 10th எப்ப முடியும், இந்த காலேஜ் எப்ப முடியும், ஐயோ இந்த வேலை ஸ்தலத்துல இந்த வேலை எப்ப முடியும், இந்த பாஸோட இந்த டார்ச்சர் எப்ப முடியும், இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் கூட நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு யோர்தான் தான். சூழ்நிலைகள், வேலை ஸ்தலத்துல இருக்கிற சூழ்நிலையோ, குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளோ, கடன் பிரச்சனை, நிறைய பேர் சொல்லுவாங்க இது எப்பதான் முடியுமோ தெரியல, இந்த சூழ்நிலை எனக்கு எப்பதான் மாறுமோ தெரியல. ஆனா கர்த்தர் இந்த மாதத்துல சொல்கிறார், கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நீங்க இப்படி சொன்னா அற்புதம் செய்ய மாட்டாரு. நீங்க என்ன பண்ணணும், சத்தமா, நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்பா. ஒருத்தர் இருந்து கத்தினாலே அவ்வளவு. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், என்ன பண்ணணும் சொல்லலாம், கர்த்தர் அற்புதங்களை கையில உயர்த்தி அற்புதங்களை செய்வார். ஆமே, அதை விசுவாசிப்போம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த யோர்தானை கடக்க பண்ணி தேவன் அற்புதம் செய்தாரோ, அதை போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக இருக்கிற யோர்தான்கள், நமக்கு முன்பாக என்னென்ன சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறதோ, இது என்னால கடக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நமக்குள்ள தோணும், இது நடக்கவே நடக்காது, இது என்னால சாத்தியம் இல்லை அப்படின்னு. ஆனா தேவன் சொல்லுகிறார், என்னால முடியும், என்னால சாத்தியமாகும் எல்லாமே. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது நான் இப்ப சொன்னது போல இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொன்னாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அதிசயங்களை செய்வார். இந்த யோர்தானை கடந்து இவங்க போறதுக்கும், அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கும், அங்குள்ள ஆசீர்வாதங்களை இவங்க பெற்றுக் கொள்ளுகிறதற்கும் கர்த்தர் இவங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சாரு. என்ன வச்சாரு, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு வாக்குத்தத்தம் இருக்குன்னா அந்த வாக்குத்தத்துக்கு முன்னாடி இருக்கிற வசனம் என்னன்றத படிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வாக்குத்தத்தத்துக்கு வரணும். ஏன் அப்படின்னா, அந்த வாக்குத்தத்துக்கு முன்னாடி கர்த்தர் நம்ம பண்ண வேண்டிய ஒண்ண வச்சிருப்பாரு. நீ இதை பண்ணு, நான் உனக்கு இதை பண்றேன் அப்படின்ற ஒரு இதுதான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். இதெல்லாம் என்னது, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற என்ன சொல்றது, பரஸ்பர புரிதலா அப்படின்னு கூட சொல்லலாம். நீ இதை பண்ணு, நான் உனக்கு இதை பண்றேன், அதுதான். கர்த்தர் ரொம்ப நல்லவருங்க. நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டா அவர் பண்ண வேண்டியதை அவர் என்ன பண்ணிடுவாரு, கரெக்டா பண்ணிடுவாரு. இதுல பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அப்படின்னு இருக்காது, நாளைக்கு அற்புதங்களை செய்வார் இருக்கு, அப்படிதானே இருக்கு. யோசுவா 3:5 என்ன இருக்கு, கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அப்படின்னா நீங்க இன்னைக்கு படிக்கும் போது நாளைக்கு அற்புதம், நாளைக்கு படிக்கும் போது மறுநாளைக்கு அற்புதம். புரியுதா? அற்புதங்களை செய்வார் அப்படின்னா ஒன் டைம் கூட முடிஞ்சிடும். கர்த்தர் ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறாரு. நீ டெய்லி படிக்கும் போது டெய்லி உனக்கு அற்புதம் நடக்கும். அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி என்ன வசனம் இருக்கு, டெய்லி பரிசுத்தம் ஆகும் போது, டெய்லி நம்மளை நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் போது நாளைக்கு அற்புதம் நடக்கும், நாளைக்கு அற்புதம் நடக்கும். அந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது நம்ம மனசுல என்ன வரணும், நாளைக்கு நமக்கு அற்புதம் நடக்கும். நீங்க நாளைக்கு அந்த வசனத்தை படிக்கும்போது உங்க மனதுல என்ன வரணும், டே ஆஃப்டர் டுமாரோ, டியூஸ்டே நமக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு. அப்படிதான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள் அப்படின்னு. இப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்ன்றாங்களே, இந்த பரிசுத்தம்னா என்ன, அதை முதல்ல சொல்லுங்க. அப்படிதானே நீங்க கேக்குறீங்க. உங்களை என் சிஸ்டரோட மைண்ட் வாய்ஸ் பிடிச்சிருச்சு, அந்த தலையாட்டிட்டாங்க அவங்க. போன வாரம் இதே பரிசுத்தம் நீங்களே, இந்த வாரமும் இதே பரிசுத்தம்ன்றீங்களே, பரிசுத்தம்னா என்னன்னு முதல்ல எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கப்புறம்
நாங்க பரிசுத்தமா இருக்கோம் அப்படின்ற மாதிரி இல்லையா? இல்ல, இது நிறைய பேருக்கு தெரியல. கிறிஸ்தவ உலகத்துல, அதுவும் பெந்தேகோஸ்தே சபையில இருக்கிறவங்களுக்கு பரிசுத்தம்னா என்னன்னு தெரியல. பேச்சளவுல சொல்லிட்டு போயிடுறோம் பரிசுத்தம் அப்படின்னு. ஆக்சுவலா அந்த பரிசுத்தம்ன்ற வேர்டுக்கு பிப்ளிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா, மூல பாஷையில, நம்மளுடைய மூல பாஷை அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிரேய மொழி, ஹீப்ரு. தேவன் தேவனுக்கு என்ன, போன வாரம் சொன்ன மாதிரி தேவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். He knows all languages. ஆனா மோசேயோட அவர் பேசினது எபிரேய மொழி. எபிரேய மொழியில தான் மோசேயோட பேசியிருப்பாரு. இஸ்ரேல் ஜனங்களோட எபிரேய மொழி தான் பேசியிருப்பாரு. அந்த எபிரேய மொழி தான் மூல பாஷை பைபிளை பொறுத்த வரைக்கும். அந்த மூல பாஷையில இந்த பரிசுத்தத்துக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். என்னது? பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். அதுதான் தனியா இருக்கிறது. கட் ஆஃப், செப்பரேட். இங்கிலீஷ்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா கட் ஆஃப், செப்பரேட். தனியா இருக்கிற ஜீவியம். ஏன்னா நீங்க தனியா வாழ சொல்றீங்க அப்படிதானே கேட்குறீங்க? உங்க கண்களெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீங்க தனியா வாழ சொல்றீங்க, தனியா இருக்க சொல்றீங்க. அது எப்படி? நான் என் குடும்பத்தோட இருக்கணும், என் உற்சாக உறவினர்களோட தானே இருக்கணும் அப்படின்னு இல்லை. நான் இன்னும் கூட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா டைம் இருக்கு. நான் ஆக்சுவலாக குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரெடி ஆகி தான் வந்தேன். அந்த குட்டி எக்ஸ்பெரிமெண்ட்டை வேணாம், ஒரு தண்ணி பாட்டு கொடுங்களேன். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணுன்றதுக்காக நான் இதை யோசித்து பார்த்தேன். எனக்கே நான் யோசித்து பார்த்தேன், எப்படி ஏசப்பா நம்ம பரிசுத்தத்தை ஜனங்களுக்கு சொல்றது? எல்லா ஊழியக்காரங்களும் பரிசுத்தம் பரிசுத்தம்ன்றாங்க, நாங்களும் பரிசுத்தம் பரிசுத்தம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாங்கள் இந்த தண்ணி பார்த்தோம். எல்லா ஊழியக்காரங்களும் பரிசுத்தமா இரு, அப்பதான் பரலோகத்துக்கு போகும் சொல்றாங்கல்ல. பரிசுத்தமா இருந்தாதான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியாது. போன வாரம் நம்ம கேட்ட மாதிரி பரிசுத்தம் இல்லாம ஆலயத்துக்கு வர்றதே வேஸ்ட்ன்றப்ப பரலோகத்துக்கு எங்க போக முடியும்? அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஏன் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க கூடாது? சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் பண்றது. அந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நம்ம கொஞ்சம் விளக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். இந்த தண்ணியில எண்ணெய் கலக்குமா? சொல்லுங்க பாப்போம். சமையல் பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும், சொல்லுங்க. நம்ம இடையில மெசேஜ் கொடுக்க இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுல தப்பே இல்லை. ஏன்னா ஜனங்களுக்கு அது புரியும் இன்னும் நல்லா. நானும் பரிசுத்தமா இரு, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்துல இரு, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்துல இரு அப்படின்னா, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம்னா என்னன்னே தெரியல. கரெக்டா? பிரிஞ்சேரு இல்ல தனியா இரு, உலகத்துல இருந்து தனியா இரு அப்படின்னா நீங்க எல்லாம் என்ன உலகத்துல இருந்து தனியா இருக்கணுமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. அதனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்றோம். தண்ணியில மேல என்ன போடுறேன்? சால்ட் போடுறேன். மிக்ஸ் ஆயிடுச்சா? கண்ணுக்கு தெரியுதா உங்க கண்ணுக்குலாம்? சுகர் போட்டேன். இது ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சா? அடியில இன்னும் ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கினா என்ன ஆயிடும்? மிக்ஸ் ஆயிடும். கரெக்டுங்களா? கரெக்டா சொல்றீங்க. இல்ல சமைக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா? இதுல இப்ப நம்ம அந்த காஃபி பவுடர் போட்டா அதுவும் மிக்ஸ் ஆயிடும். ஆமா தானே? மிக்ஸ் ஆகி என்ன ஆகும்? சத்தமா சொல்லுங்க, பரவாயில்ல. கலர் மாறும். கரெக்ட். அப்போ இந்த தண்ணியில நம்ம காஃபி பவுடர் போடும்போதும் சரி, சக்கரை போடும்போதும் சரி, உப்பு போடும்போதும் சரி, என்ன ஆயிரும்? எல்லாம் இப்படி கலந்து ஒரே கலவையாயிரும் இல்லையா? ஆனா என்ன, நல்லா பார்த்துக்கோங்க. சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னா நான் காமிக்கிறேன். இது எண்ணெய். இந்த எண்ணெயை நம்ம இப்படி விடும்போது ஒரு டிராப் விட்டா கூட என்ன பண்ணோம்? கேமரால தெரியுதான்னு தெரியல, ஆனா உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது நல்லா தெரியும். என்ன பண்ணோம்? மேலேயே இருக்கும். அது அவனுக்கு தெரியல போல. தெரியுதாப்பா? மேலேயே நிற்கும். என்ன பண்ணாது? சேராது. தண்ணியோட என்ன மிக்ஸே ஆகாது. எவ்வளவுதான் ஒரு சொட்டு விட்டாலும் மிக்ஸ் ஆகாது. இந்த முழு பாட்டில ஊத்துனாலும் மிக்ஸ் ஆகாது. நீ என்ன ஆகும் அந்த தண்ணியில அப்படின்னா, ஒரு சொட்டு விட்டாலும் அப்படியே தான் நிற்கும். இந்த முழு பாட்டில ஊத்தும் போது எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். எல்லாம் என்ன பண்ணிக்கும்? அங்கங்க இருக்கிற, ஆமா அங்கங்க இருக்கிற அந்த எண்ணெய் டிராப்ஸ், புரியுது நான் சொல்றது? அங்கங்க இருக்கிற எண்ணெய் டிராப்ஸ் என்ன பண்ணிக்கும்? நீங்க அப்படி ஒன்று சரி அப்படிதான் இருக்கு. அப்படி சேர்ந்து என்ன பண்ணும்? ஒரு லேயரா ஃபார்ம் ஆகி அப்படியே நின்றோம். இதுதான் பரிசுத்தம். என்னங்க தண்ணியை வச்சு பரிசுத்தம் சொல்றீங்க? சொல்றோம். இந்த தண்ணி மாதிரி இருக்கிற உலகம் எப்படி இருக்கு? கடல் மாதிரி இருக்கு. தண்ணி மாதிரி இருக்கிற உலகத்துல காஃபி பவுடர் ஒரு விதமான கூட்டம், சுகர் ஒரு விதமான கூட்டம், சால்ட் ஒரு விதமான கூட்டம், கலரிங் பவுடர் ஒரு விதமான கூட்டம். அதை நான் மறந்து விட்டேன். என்ன கலர் போட்டாலும் தண்ணியோட என்ன ஆயிடும்? மிக்ஸ் ஆயிடும். அப்படிதானே இப்ப நம்ம எல்லாம் ஏமாந்துட்டு இருக்கோம். எங்க ஸ்ட்ராபெரினா ஸ்ட்ராபெரி வருது, ஸ்ட்ராபெரி கலர் தான், ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் தான், உண்மையான ஸ்ட்ராபெரிலாம் இல்லை. அந்த மாதிரி நம்ம என்ன போடுறோமோ அது இதோட மிக்ஸ் ஆகிக்கும். ஒன்றை தவிர என்ன, திஸ் இஸ் எக்ஸப்ஷனல்.
இது வந்து இதோட மிக்ஸ் ஆகாது. எப்படி இந்த எண்ணெய் மிக்ஸ் ஆகாம இருக்கும், அதே போல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற நம்மளும் இந்த உலகத்தோட கலக்காம இருக்கிறது தான் பரிசுத்தம். நம்ம சுத்தி இப்படிதான் இருக்கும் நிறைய. எப்படி இந்த எண்ணெய் வந்து இந்த தண்ணிக்குள்ள வந்து ஒரு சுகரோட இருக்கு, ஒரு சால்ட்டோட இருக்கு, ஒரு கலரிங் பவுடரோட இருக்கு, ஒரு காஃபி பவுடரோட இருந்தாலும் அந்த எண்ணெய் கலர் மாறாது. கரெக்டா? இதுல ஆரஞ்சு கலர்ல இருக்கும்போது நீங்க எண்ணெயை ஊத்துனாலும் என்ன கலர்ல தான் இருக்கும், அதே ஒயிட் கலர்ல தான் இருக்கும், மாறாது. அந்த எண்ணெயோட நிறம் மாறாது. இதுவே நீங்க ரெட் கலர் கலரிங் பவுடர் ஊத்துனாலும் சரி, கிரீன் ஊத்துனாலும் சரி, கரும்பே ஊத்துனாலும் இது மட்டும் தனியா தெரியும். அதுதான் பரிசுத்தம். புரிஞ்சிருச்சா? நம்மளை சுத்தி உலகம் இப்படிதான் இருக்கு. உலகம் வந்து பொல்லாங்கனுக்குள்ள கிடைக்குதுன்ற மாதிரி நம்மளை சுத்தி ஜனங்கள் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் மேல இருந்து பார்க்கும்போது என்ன பார்ப்பாருன்னா, இந்த உலகமாகிய இந்த தண்ணியில இத்தனை கூட்ட ஜனங்களுக்கு மத்தியில எங்க என் மகன் பரிசுத்தமா இருக்காங்க, எங்க என் பிள்ளைங்க பரிசுத்தாவிய இந்த எண்ணெயை மெயினா நான் யோசித்தேன் அப்படின்னா, பரிசுத்தாவியாரோட அபிஷேகம். அதான் இந்த எண்ணெய் எதுக்கு குறிப்பிடுவாங்க பைபிள் படி, பிபிலிக்கல் மீனிங்ல என்ன அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்டோட அனாயிண்டிங். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற நாம இந்த தண்ணிக்குள்ள போகும்போது, உலகமாகிய இந்த தண்ணிக்குள்ள போகும்போது நம்ம தனியா இருக்கணும். அதுதான் பரிசுத்தம். ஆமே. நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய நடக்க, இந்த எப்படி இந்த எண்ணெய் வந்து எத்தனை போய் சேர்ந்தாலும், எத்தனை நீங்க எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குள்ள போனாலும் அந்த எண்ணெயை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ஆயில் வந்து தனியா தான் இருக்கும். அதற்குன்னு இருக்கிற தன்மை அதுதான். அது தன்னை தனித்துவமா வைத்துக் கொள்ளும். அதை தான் கர்த்தர் சொல்றாரு பரிசுத்தம் அப்படின்னா. இப்ப படிக்க லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் படிப்போம். லேவியராகமம் 20:23. ஆமா, லேவியராகமம் 20:23ல 20:26 கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். புரிஞ்சிருச்சா? பிரித்தெடுத்தேன், தனியா பிரித்தெடுத்து இருக்கிறார். அதுதான் பரிசுத்தம். அப்ப அவர் மேல இருந்து பார்க்கும்போது என்ன பார்ப்பாரு, பரிசுத்தமா இருக்கிற என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, செயல்ல எப்படி இருக்காங்க, நடக்கையில எப்படி இருக்காங்க. ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மற்றவங்களும் சீரியல் பார்ப்பாங்க, நம்மளும் சீரியல் பார்ப்போம் இல்லையா? மற்றவங்களும் டிவி சீரியல் பார்ப்பாங்க, நம்மளும் டிவி சீரியல் பார்ப்போம். மற்றவங்களும் சினிமாவுக்கு போவாங்க, நம்மளும் சினிமாவுக்கு போவோம். அந்த டிஃபரன்சியேஷன் இல்லை. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் என்ன அப்படின்னா, மற்ற பிள்ளைங்களை விட வேறுபட்ட ஜீவியம். ஏன்னா ஏன் மெயினா வந்து பரிசுத்தம் முக்கியம் அப்படின்னா, அவர் என்னவா இருக்காரு, பரிசுத்தமா இருக்காரு. அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நம்மளும் பரிசுத்தமா தான் இருந்தாகணும். வேற ஆப்ஷனே இல்லை நமக்கு. இதுல நமக்கு வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. ஹோலினஸ்ல வந்து நம்மளை வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் அவரு. நம்ம வந்து அவருக்கேற்ற பரிசுத்தத்துல இருக்கிறதுக்காக தான் அவர் வந்து அவரவருடைய பாரம்பரியத்துல இருந்து நம்மளை ரட்சித்து தனியா கொண்டு வந்து, நான் சொன்னது போல எண்ணெயினால அபிஷேகம் பண்ணி நம்மளை வைத்திருக்கிறாரு. அதுல அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, நீ என் பிள்ளைதான், நீ ஏன் மக, நீ ஏன் மக, அதனால நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் நீ இருக்கணும் இல்லையா? அப்படிதானே வரும். அப்பா என்ன ப்ரொஃபஷன்ல இருக்காங்களோ அதே தான் பிள்ளைங்களும் வருவாங்க. அவர் பரிசுத்தா இருக்கிறாருன்னா நம்மளும் பரிசுத்தரா இருக்கணும். ஏன் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் பரிசுத்தத்துல தான் வாசமே பண்றாரு. ஏசாயால இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு அங்க ஒரு கூட்டம் வந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவருடைய நாமம் என்ன? அவருக்கு நிறைய நாமம் இருக்கு. ஆனா பரலோகத்துல அவரை குறிச்சு சொல்ற ஒரு நாமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஏசாயா 6:3 அந்த வசனம் இருக்கு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்ன்றதுதான் அவரை குறிச்சு சொல்றது. அவர் பரிசுத்தரா இருக்கிறதுனால நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்றதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் சரீர பிரகாரமா பரிசுத்தமா இருந்தாங்க. உள்ளான பரிசுத்தம் அவங்களுக்கு அவ்வளவா வரல. அதனாலதான் அவர் அவ்வளவு புடப்பட்டாரு, உள்ளான பரிசுத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்னு.
அவங்க எப்படி அவங்கள பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல மோசே கிட்ட வந்து கர்த்தர் சொல்லியிருப்பாரு 3 நாள் சீனாய் மலையில. எல்லாம் நமக்கு தெரியும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லிட்டு போறேன். 3 நாள் வந்து நீ உன் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து அப்படின்னு. அந்த ஜனங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அவர் சொல்லியிருப்பாரு. மோசே வந்து சொல்லியிருப்பாரு, முதல்ல உங்க வஸ்திரங்கள் எல்லாம் துவைத்து எடுங்க அப்படின்வாரு. என்ன அப்படின்னா, வாஷ் யுவர் க்ளோத்ஸ். என்ன வஸ்திரம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்க அதெல்லாம் முதல்ல துவைச்சி அதை ஃபர்ஸ்ட் கிளீன் ஆக்கு அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றாரு? யோசித்து பார்த்தேன். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அப்படி சொன்னாருன்னா, அவங்க போட்டிருந்த எல்லா வஸ்திரமுமே எகிப்துல இருந்து வந்தது. எல்லாம் எங்க இருந்து வந்தது? எகிப்துல இருந்து. அவங்க எதுவும் வாங்கல. எகிப்துல இருந்து அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு, உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்கள்ட்ட எல்லாம் வந்து என்ன பண்ணிடு, வஸ்திரத்தை வந்து வஸ்திரமோ பொருளோ எதுனாலும் வந்து வாங்கிரு, என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் வந்து கொள்ளை பொருளா வாங்கிரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்னதுனால இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எகிப்துல இருந்து அவங்க கிட்ட இருந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த 3 மாசமா அவங்க போட்டிருந்தது எகிப்தியர்களுடைய உடைகளை தான் போட்டிருந்தாங்க. அவர் முதல்ல என்ன சொன்னாருன்னா, அந்த பாவத்துல இருந்து வந்திருக்கிற எகிப்துன்றது ஒரு அடிமைத்தனம், ஒரு பாவம். உலகத்தை குறித்த வரைக்கும் நம்ம ஆவிக்குரிய எதுல பார்த்தோம் அப்படின்னா, எகிப்து வந்து ஒரு அடிமைத்தனம், ஒரு பாவம். அந்த பாவத்துல இருந்து வந்து அந்த பாவ வஸ்திரத்தோட இருக்காங்க. முதல்ல உன் வஸ்திரத்தை துவைத்துக்கொள் அப்படின்ற, உன் ட்ரெஸ்ஸை ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வந்து பாரு அப்படின்னு. அதுதான் அவர் ஃபர்ஸ்ட் கொடுக்குற ஒரு இது. அது மாத்திரம் இல்ல, அது வந்து அவங்களுடைய புறம்பா அவங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறதுக்கு ஒரு அடையாளம். நல்லா வந்து அதுக்கப்புறம் நிறைய சொல்லியிருப்பாரு, நீ இப்படி பண்ணிட்டு வா அப்படின்னு. அந்த காரியங்களுக்குள்ள எல்லாம் நான் போகல. நம்ம எப்படி பரிசுத்தம் பண்ண முடியும்? நம்ம என்ன எகிப்துலயா இருக்கோம்? இல்ல கரெக்ட் தானே. நம்ம ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறோம். இப்ப என்னன்னு பார்த்தோம் பரிசுத்தம். நம்ம எகிப்துல இருந்த ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கோம்? இல்ல. நமக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளும் வந்து பாவத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து தான் நம்ம வந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப முதல்ல நம்ம எப்படி பரிசுத்தமாகணும்? நம்மளும் அதே மாதிரி தண்ணியினால முதல்ல பரிசுத்தமாகணும். அதுக்கு ஆதார வசனமா 1 பேதுரு 3:21. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 1 பேதுரு 3:21. ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கையை நீக்குதலா இராமல், எடுத்தவங்க வாசிங்கள டக்குன்னு முடிச்சுட்டு அவ்வளவுதான் கடந்து போகலாம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்படுறது எப்படி அப்படின்னா, நம்மளை எப்படி பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியும்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஞானஸ்தானம். ஆமென். அந்த ஞானஸ்தானம் மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இருக்கிறது போல இராமல்னு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த தண்ணியினால கழுவப்படுகிற அனுபவம் நமக்கு வேணும். அடுத்தது நம்மளை எப்படி நம்ம வந்து பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னா, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. எடுத்தவங்க வாசிங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17:17. John chapter 17 verses 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். அவ்வளவுதான். இரண்டாவது எப்படி நம்ம வந்து பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும், எப்படி நம்ம வந்து பரிசுத்தமாக முடியும் அப்படின்னா, இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. நான் இதுக்கு விவரிக்க எனக்கு டைம் இல்லை. யோவான் 17 அதிகாரத்தில் வீடுகளில் போய் வாசல் பார்த்தா தெரியும். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்காக பண்ணுகிற ஒரு ஜெபம் தான் இந்த யோவான் 17 அதிகாரம். அதுல அவர் சொல்றாரு, யார் சொல்றா? இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, உங்களுடைய வசனம் தான் வந்து பரிசுத்தமாக்கும், உங்களுடைய சத்தியம் தான் பரிசுத்தமாக்கும், உங்களுடைய சத்தியம் என்னது? உங்களுடைய வசனமே. அப்ப நம்ம அடுத்தது எப்படி பரிசுத்தமாக்க முடியும் அப்படின்னா, இந்த வேதத்தின் மூலமா தான். இந்த பைபிளை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ, இந்த வேத வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ, அவ்வளவு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? பரிசுத்தம் பண்ணுவாரு. முதல்ல நான் சொன்னது போல ஞானஸ்தானம் எல்லாருமே எடுத்துருக்கோம். ஆமென். எல்லாருமே ஞானஸ்தானம் எடுக்கிறோம். மொழி ஞானஸ்தானம் எடுக்கணுன்ற சத்தியத்துக்குள்ள எல்லாருமே ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஆனா அடுத்தது இந்த வேத வசனத்தின் மூலமா நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒன் டே ப்ராசஸ் கிடையாது. இந்த பரிசுத்தம் ஒரே நாள்ல வந்துடாது. இப்ப நான் தண்ணியில என்ன காமிச்சேன் அந்த மாதிரி ஒரே நாள்ல எல்லாம் சேராது பரிசுத்தம். இது டே பை டே ப்ராசஸ்.
என்றைக்கு அவர் வருகிறாரோ அது வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு? ஒரு வசனம் இருக்கு வெளிப்படுத்தல, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் தான் இருக்கு. அப்ப பரிசுத்தமா நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்கன்னா நாளைக்கும் அந்த பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளலாம். எப்படி காத்துக்கொள்ள முடியும்? இந்த வேத வசனத்தினால மட்டும்தான் நம்மளை காத்துக்கொள்ள முடியும். ஆமே, இது மட்டும்தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். இந்த நாளிலே நம்ம தீர்மானம் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, நான் சொன்னது போல உங்க மனசுல 2 பாயிண்ட் தான் நான் இன்னைக்கு ஷார்ப்பா விடணும் அப்படின்னு பாக்குறேன். ஒண்ணு, நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்யணும். ஆமே, அதுதான் பரிசுத்தம்னா பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். உலக மக்களை போல அல்ல, நமக்குன்னு ஒரு வழி இருக்கு. நம்மளுடைய வழி ரொம்ப குறுகலான வழிதான், நல்ல பரந்த வழி கிடையாது. பரலோகத்துக்கு போற வழி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம் நமக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் மேல நமக்கு யார் முக்கியம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் முக்கியம். குறுகலான வழி பரலோகத்துக்கு போறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஹெல்ப் பண்ணணும். அதுக்குதான் அவர் கையிலே கூட கொடுத்துட்டாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்ன அந்த காரியம், உன்னை இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளு, நாளைக்கு உன் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். எப்படி நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியும்? ஒன்லி திஸ் இஸ் ஒன்லி வே. இதுதான் சத்தியம். இதை நம்ம டெய்லி படிக்க 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 நமக்கே தெரியாம நமக்குள்ள பரிசுத்தம் வந்துடும். நீங்க பரிசுத்தத்துக்காக எந்த மெனக்கிடவும் வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இது மட்டும் நீங்க படிச்சா போதும், உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாரு, உங்களையே தெரியாம. அதுதான் உண்மை. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வேலையே, அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய கிரியையே. அதுதான் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்குள்ள ஒரு ஹோலினஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த யோர்தான் நதி அவங்க கடக்கிறதுக்கு மெயினா உதவி செய்தது தேவனுடைய வல்லமை. அந்த தேவனுடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த வேத வசனத்தின் மூலமா தான். அந்த சரித்திரம் எல்லாம் தெரியும். உடன்படிக்கை பெட்டி அங்க தண்ணியில போய் நின்னாலே அவங்க கடக்க முடியும். உடன்படிக்கை பெட்டி வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணோம்? யோர்தான் நதி இப்படி திருப்பி சேர்ந்துரும் வெள்ளம் மாதிரி, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நடுவுல இந்த நடு பகுதியிலேயே, அதுக்கு முன்னாடி அந்த வசனங்கள் வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும், யோசுவா சொல்லியிருப்பாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆசாரியர்கள், அதை உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போற ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இவ்வளவு தூரம் இடைவெளி இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த இடைவெளியில தான் இஸ்ரவேல் ஜனங்களால நான் பெட்டி எங்க இருக்குன்னு பார்த்து அந்த பின்னாடி போக முடியும். அப்பதான் அந்த பாதையை கடக்க முடியும். நமக்கு இப்ப இருக்கிற பெட்டி இதுதான். நம்மளோட உடன்படிக்கை பெட்டி என்னது? இதுதான். நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்காரு. அப்பெல்லாம் ஆசாரியர்கள் மட்டும்தான் சுமக்க முடியும். இப்ப அப்படி இல்லை. பாக்கியம் பெற்ற நம்மளாலேயே இந்த பெட்டியை நம்மளால சுமக்க முடியும். இதை நம்ம கையில வைத்திருந்தாதான் நமக்கு முன்னாடி இருக்கிற யோர்தானை நம்மளால கடக்க முடியும். அவங்க எப்படி கடந்து போனாங்களோ, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களோ, அதே போல பரிசுத்தமானாதான் இதை நம்மளால சுமக்க முடியும். இதை நம்ம சுமந்து போனாதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். அதே இப்ப அந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மள கர்த்தர் நமக்கு அதிசயங்கள் செய்வார். இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கியா, நாளைக்கு அற்புதம். நாளைக்கு பரிசுத்தமா இருக்கியா, மறுபடியும் டியூஸ்டே அற்புதம். டியூஸ்டே பரிசுத்தமா இருக்கியா, வெனஸ்டே அற்புதம். அதுதான் நாளைக்கு. அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன், நாளைக்கு நான் குறிப்பிட்டதுக்கு காரணம் இன்னைக்கு பரிசுத்தமாக, நாளைக்கு அற்புதம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம காத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம், அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு அதிசயம். இந்த நாள்ல நம்ம எல்லாம் கண்களை மூடி பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் ஒரே நாள்ல வராது. நான் சொன்னது போல எவ்வளவுக்கு எவ்வளவு நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமோ, உலகத்தை விட்டு மற்ற ஜனங்களை விட்டு எல்லாத்தையும் நம்முடைய செயல்கள்ல, நம்முடைய பேச்சுல, நம்முடைய ஆக்ஷன்ஸ்ல, நம்ம பண்ற காரியங்கள்ல எல்லாமே உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்களை விட்டு தனித்து இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஆமென். அப்பா உனக்கு நன்றி தகப்பனே. இயேசுவே, நீரை பார்த்த அந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.